ஹாய் கைஸ், மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்ச வேட்டி பார்த்தீங்கன்னா உடனே வந்தாச்சு அன்பாக்சிங் பண்ணலான்னு சொல்லிட்டு. இதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க மாட்டீங்க, அது இருந்தாலும் தெரியும். சும்மா ஒரு வீடியோ இன்ட்ரோக்கோசரம் எப்படி ஒன்று அப்படியே அடிச்சுட வேண்டியதானே. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 5 செகண்டே பார்க்கலாம். கெஸ் பண்ண மாட்டீங்க, எனக்கும் தெரியாது. 2-3 பாக்ஸ் இருக்கிறதுனால இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சி ரிமோட் கண்ட்ரோல் கார் தான் இருக்கும். ஸ்டேரிங் டைப்பில் ஒரு 1000 ரூபா ப்ரைஸ் வரும். 1000 ரூபாயில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணி ஓட்டி பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோம். பெரிய பொட்டியாகவே இருக்குது. நல்லா பார்ப்போம். அன்பாக்சிங் பண்ணால் தான் எதாவது தெரியும். இப்படி இந்தாண்டியுமே வெட்டி விட்ருவோம் கைஸ். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடக்கா இருக்குது. ஓய், வெயிட் பண்ணுங்க. சாரி கைஸ், ரொம்ப கிழிச்சிக்கணும். கைஸ் பாருங்க, வெயிட் பண்ணுங்க கைஸ் பாருங்க. சூப்பர் கார் அப்படின்னு எழுதியிருக்கு. பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் அந்த கண்ட்ரோல்லாம் எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். சரி வாங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 ரூபா தான். 1000 ரூபாய்க்கு தான் வாங்கணும். ஆல்ரெடி டேப்பெல்லாம் கிழிச்சிருக்கு. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க காய்ஸ். பாருங்க, ஹே இது பாருங்களேன் காய்ஸ், இது பாருங்க. இது இங்கே இருக்குது, அது அங்கே கழண்டுட்டு போயிடுச்சா என்னன்ட்டு தெரியல. ரொம்ப தூரம் ட்ராவல் அங்கேருந்து வந்ததுனால கழண்டுடுச்சா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்களேன், இது மட்டும் தனியாக இருக்குது. இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் பாருங்கள், ஸ்டேரிங் டைப்பில் இருக்குது. குட்டி அழகாக இருக்குது. சரி, இது பின்னாடி போட்டு வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கார் கொடுத்துருக்காங்க. கார் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது. சரி, இதையும் கழட்டிடுவோம் கைஸ். கார் பாருங்கள், செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி தானே நடக்குது கைஸ். தாங்க பாருங்கள், டோர் ஓப்பன் ஆகுது. நல்லா தான் இருக்குது. லைட்டுமே இருக்குது, முன்னாடி 2 லைட் இருக்குது. இங்கே பாருங்கள், சார்ஜ் பண்ணுறதுக்கான போட்டு கொடுத்துருக்காங்க. பேட்ரி கழட்டுற மாதிரி எங்கேயுமே இல்லையே. ஆன் பட்டன் கைஸ், இதில் பேட்ரி போடுற அளவுக்கு எங்கேயுமே கொடுக்கலையே. பேட்ரி இங்கே பாருங்களேன், பேட்ரி எங்கேயும் போடுற மாதிரி கிடையவே கிடையாது. ஆனால் பேட்ரி போடுற மாதிரி இதில் எங்கேயுமே இல்லை கழட்டுற அளவுக்கு. ஆனால் ஆஃப் ஆன் பட்டன் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டைப் சி இல்லை, நார்மல் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. சரி இருக்கட்டும், நம்ம இந்த கண்ட்ரோலில் செல்லு போட்டுருவோம். கண்ட்ரோலில் செல்லு போட்டாச்சு. இங்கே ஆயிஸுங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணும். இங்கே பாருங்கள், ரெட் கலர் லைட் எரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், ஆன் பண்ணிடுமா? ஆன் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கதா, லைட் எரியுது பாருங்க ஐஸ். ஒயிட் கலரில் லைட் எரியுது. முன்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் சுற்றுது. இந்த கண்ட்ரோல் பாருங்கள், ஸ்டேரிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இது முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு, இது அந்த சைடும் இந்த சைடும் போகிறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடியுமே பார்த்திங்கன்னா லைட் 2 இருக்குது ஒயிட் கலரில். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேக்லேயுமே பார்த்திங்கன்னா 2 லைட் இருக்குது. உங்களுக்கு இது ஓட்டும் போது தான் தெரியும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பின்னாடி வரும்போது லைட் எரியுதா 2 லைட்டும். அதேமாதிரி பாருங்கள், முன்னாடி வரும்போது பாருங்கள் ஒயிட் கலர் லைட் எரியுது பாருங்கள். இப்போ இதை ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், செம்மையாக போகுது கைஸ். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், டோர் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். க்ளோஸ் ஆகிடுச்சா? டோர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓப்பன் ஆகிடுச்சா?
என்ன பண்ணுறது? டோரு ரெண்டையும் மேலே ஏற்றிட்டு சொல்லும்போது அப்படியே ஆரம்பிப்பாங்க. அப்படியே மேலே போன மாதிரி அப்படியே டோர் போகும்போது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் பண்ணல ஓப்பன்லேயே ஓட்டுறோம். பொம்மை மாதிரி வச்சிருந்தோம். நல்லா இந்த காரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1000 ரூபா தான். அமேசானில் தான் வாங்கி தான். என்னோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்டேரிங் டைப்பான ரிமோட் கண்ட்ரோல் தான். இது காருமே நல்லா செம்மையாக தான் போகுது. காருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது. சும்மாண்ணா ஓப்பன் பண்ணி ஓட்டுறாங்க. சும்மா டோர் ஓப்பன் பண்ணுறதா? ஓட்டுறேன். ஓ மை காட், பாராயா கார் வாங்கிட்டு மெதுவாக ஓட்டுங்கிறான். ஓ ஏட்றா பாருங்கள். இந்த டாய் பார்த்திங்கன்னா மண் ரோட்டில் தான் ஓட்ட போகிறோம். போகுதான்னு தெரில, போகாது. அங்கே பாருங்கள் பின்னாடி டயர் தான் ஏதோ பண்ணுது, கீழே உரையுதுன்னு நினைக்கிறேன். லேம்போகினி அதனால தான் உரையுது, இல்லைன்னா போயிருக்கோம். போ 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 போகனாலுமே நாங்கள் ஓட்டுவோம். மாட்டிக்கிச்சுரா, கீழே இடிக்குதுரா, கீழே மாட்டிக்கிச்சு. அந்த மண் தடத்தில் முன்னாடி போகுது. ஆனால் கீழே பார்த்திங்கன்னா லேம்போகினிங்கிறதுனால பார்த்திங்கன்னா தரமட்டமாக உரசிட்டு இருக்குது. அதனால் போகவே மாட்டேங்குது, இடிக்குது. அங்கே பாருங்களேன், நவர கூட லிபேஸில் கூட போகுது. ஆனால் பாருங்களேன் முன்னாடி அவ்வளோ சீக்கிரத்தில் வரவே மாட்டேங்குது, இடிக்குது. ஓய் இப்படியான இந்த ஓட்டாத விடுறதில்ல இன்றைக்கி. இங்கே பாருங்க எப்படி இடிக்குதுன்னு சொல்லி. மாட்டிக்கிச்சு கைஸ். இறக்கமாக இருக்குது, அதில் தான் ஓட்ட போகிறோம். ஓய் பாருங்க எப்படி போகுது. கல்லில் மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிச்சு. இந்த மேடு ஏறுதான்னு சொல்லி ஏற்றி பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. ஓய் போய் ஏறு 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 ஏறு. யார மாட்டேங்குது. ஓ யார மாட்டேங்குது கைஸ். இந்த பேஸில் தான் போகுது, ஆனால் முன்னாடி யாரவுனாங்குது கைஸ். நம்ம பின்னாடி இருந்து ஏற்றி பார்ப்போம் போகுதுன்னு சொல்லி. மேலே போக மாட்டேங்குதுடா. ஏறு ஏறி ஏறி யார மாட்டேங்குது. யார மாட்டேங்குதுடா. போகலாமா?